டேய் கவின், என்ன பண்ற? நான் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கேம்மா. என்ன ஹோம்ஒர்க்? திருக்குறள் எழுதிட்டு இருக்கேம்மா. என்ன திருக்குறள்? அதுவா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படியா? அதுக்கு என்ன பொருள்? அதுவா, எழுத்துக்களெல்லாம் தொடக்கம் அகரம், அதுபோல உலகத்துக்கெல்லாம் தொடக்கம் ஆதி பகவன். அண்ணே, திருக்குறள்ண்ணே. திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இப்போ நான் ஒரு குறள் சொல்லட்டுமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் நாவடக்கத்தோட பேசணும். ஆனால் அது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரியலையே. உங்கள் ஒப்பனை தூண்டி விடுறாளே. ஏமா, வீட்டுக்கு வந்தா வான்னு சொல்ல தெரியாதா? வாங்க. அண்ணே, பாத்தீங்களா? அண்ணே, போடா, பையனை கூட்டு போடா. அவனை விடுங்க. கவின், கவின். அம்மா, என்னையும் ஃபேமிலி விட்டுருங்க. எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். மழுங்கு வச்சு நாயாட்ட வச்சிருந்து எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு இதில் தோண்டி வரியா? சாகடி. டிஸ்போஸ் பண்ணிடு. சரிண்ணே. சவுடி. எங்க அம்மா எங்க? உங்க அம்மா சாமிகிட்ட போயிட்டாங்க. சாமி கிட்ட எப்படி போவாங்க? செத்துட்டா போயிடுவாங்க. அப்பன்னா எங்க அம்மா செத்துட்டாங்களா? என்னடாவே பாருங்கண்ணே. டேய் தம்பி, டீ சாப்பிடலாமா? ஏ அப்பு, இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி டீ கொடுத்துட்டே இருக்க போற? என்னை நம்பி தான் வேலை கொடுங்கண்ணா. டேய், படிப்படியா முன்னேற பாருடா. காமெடி பண்ணிட்டு. டேய், கொடுத்த வேலையை ஒழுங்கா பாடுறா. போடான் சைடு. ஏய் சும்மா இருங்கப்பா, கலாட்டா பண்ணி. உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன கவர்மெண்ட் வேலையா? ஏய், சும்மா அவனை கலாய்க்காது. இங்க பவுடர்லாம் கொட்டியிருக்கு, இது கொஞ்சம் க்ளீன் பண்றியா? மாமு, வேலை பார்த்தியா? டீ ஊத்துற வேலையை பாடுறா. பட தேவையில்லாம வாங்கினா. டே அப்பு, டே வா. டே என்னன்னு சொல்ற? ஆமாம் காசி, இது ஒரு நல்ல வாய்ப்பு, விட்டுறாதீங்க. துரை தான் இவ்வளோ நாளாக ஆர்டர் கொடுத்தது, பார்த்துக்குங்க. இதுதான் கடைசி ஆர்டர். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? துரையை நேரில் பார்க்க முடியுமா? இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல. ஒவ்வொரு ஆர்டருக்கும் பழைய 5 ரூபா நோட்டில் இருக்கிற சீரியல் நம்பர் தான் அந்த சரக்குக்கு உண்டான ஐடென்டிட்டி. அது துரை கையில் தான் இருக்குது. அந்த ஆர்டர் முடிஞ்சதும் துரை யார் கையில் தரானோ அதுதான் அவங்களுக்கான ஜாக்பட்.
துரை யாரும் நாங்கள் நேரில் பார்த்ததில்ல. இது வரைக்கும் மெயிலில் தான் ஆர்டர் வந்திருக்கு. துரையை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? ஃபோனில் கூட பேசினதில்லை. துரைக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வாரத்தில் 3 நாள் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கான். அவன் கூட அவனை பார்த்துக்க எப்பவும் ஒருத்தர் இருப்பான். அவனை சேஸ் பண்ணிட்டா துரை பையனை தூக்கிடலாம். பையனை தூக்கிட்டு துரைக்கிட்ட டீல் பேசுங்க. எங்கே இருந்தாலும் துரை வந்து தானே ஆகணும். சரிண்ணே, செல்வாக்கிட்ட பேசி பார்க்குறேன். நல்ல வாய்ப்பு காசி, விட்டுறாதீங்க. சரிண்ணே. இது ஒரு சூப்பர் டீலு. எவ்வளவு நாளைக்கு தான் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது? இவ்வளோ சீக்கிரத்தில் இது ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஆமாண்ணா, இதை விட்டுற வேணாம். நம்மக்கிட்ட திறமை இருக்கு, நம்ம நின்று செய்யணும். ரேய், சரிண்ணா சார், அறிவு இருக்காடா? சரிண்ணா, கேணம். சாரி. அப்போ உரம் போயிடுறா. டென்ஷன் பண்ணிக்கிட்டு. என்ன அப்போ? சரிடா, மெட்ரோ சிட்டியில் வேலை செய்கிற ஒருத்தன் நம்மளை மாதிரி மைக்ரோ சிட்டியில் இருக்கிறவருக்கு வேலை தர்றானா நம்ம வேலை சுத்தமாக பிசிறு தட்டாமல் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன சொல்ற இது? அது இல்லடா, துறை யாருன்னே தெரியாது, அவன் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் பையனை தூக்குனா கண்டிப்பாக அவன் வருவான். அவனை வச்சுக்கிட்டு நம்ம டீல் பேசுறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. அப்படின்னா அப்படின்னா துறைய போடுறோன்னு அர்த்தம். அப்போ அந்த பையன் அப்பனே செத்த பின்னாடி பையன் எதுக்கு? பையனே முடிச்சு விட்டுருவோம். சரிடா, நாளைக்கு 3 இடத்துல சப்ளை பண்ணணும். மாசி வீதியை நான் பார்த்துக்கிறேன். சோளக்கடை நான் பார்த்துக்கிறேன். அப்போ கூட்டுரோடு நான் பார்த்துக்கிறேன். அப்போ பையனை யார் தூக்குறது? நான் போகிறேண்ணே. சரி, போகும்போது அப்புவையும் கூட கூட்டு போய்க்கோ. அப்பா சரிண்ணே. சரக்கு மயிரான கரெக்டாக உத்தரல. நம்ம பசங்க துருதுருன்னு இருக்கான் பாரு, கெத்தா அவனை கூப்பிட்டு போ. என்ன செல்வா, முக்குக்க நம்ம பசங்க கையா முயான்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றணும். என்ன சேது, தூணாந்தொருத்தான்லாம் பவுடர் இருக்க வந்துட்டான். இன்னும் நம்ம டீலு பெருசாக தான் இருக்கணும். டேய், நாளைக்கு சாயந்தரம் பையனை தூக்குறோம், சரக்கை மாற்றி விட்டுட்டு மெயின் டீலர் ஆகுறோம். பையனை பார்த்தோன்னே கரெக்டாக தூக்கிட்டு போகணும். சார் பாருங்கடா. டேய் போலீஸ் ஸ்டடி என்ன தலை கீழே கும்பிடா. யாரும் எந்திரிக்காதீங்களா, போலீஸ்டா. ஐயோ, போலீஸ்லாம் வராங்க, என்ன விட்டுருங்க, நான் இறங்கி போயிடுறேன். இங்கே டேய் லூசு, டேய் சும்மா இவன் வேற சும்மா இருந்து தொடங்கிறா. டேய் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு வாங்க. டென்ஷன் பண்ணாதீங்கடா. இவர் ஆளுமைன்னு இவன் கூட எல்லாம் வந்துட்டு செல்வா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. நான் கிளம்புற சாமி, என்னை விட்டுருங்க, என்னவோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பப்பா வருவீங்க? எனக்கு உங்கள் கூட இருக்கணும் போல இருக்குப்பா. டேய் போலாமா? வா. அண்ணா, மாஸ்டர் கூப்பிட்றாரு. என்னையா? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள் சார்.
அண்ணா பையனை தூக்கிட்டாங்க. மெயில் பண்ணியாச்சு. ஹலோ, என்னாச்சு? அண்ணே பையனை தூக்கியாச்சு. சரிடா, அங்கே தான் வந்துட்டு இருக்கேன்டா. சரிண்ணே. அண்ணே போட்டலாமா இல்லை வேறு ஏதாவது பிளான் இருக்கா? வெயிட் பண்ணுடா, செல்வம் வரட்டும், அப்புறம் எங்கே வச்சு கொள்ளலான்னு முடிவு பண்ணிக்கலாம். அங்கிள் என்னை கொல்ல போகிறீங்களா? நீங்கள் என்னை கொண்டுட்டா நான் சாமிக்கிட்ட போயிடுவேண்ணா. என்னண்ணே இது லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கு? அப்பன்னா என்னை கொண்டுடுங்க அங்கிள். ஏன்னா எங்கள் அம்மாவும் சாமிக்கிட்ட தான் இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும். நானும் அவங்கக்கிட்டே போய்க்கிறேன். போட்டலாமா? ஏய், துறை வரணும். துறை வந்ததுக்கப்புறம் தான் இவனை போடணும். அப்பன்னா நீங்கள் என்னை கொல்ல முடியாது. எங்கள் அப்பா இருக்கும்போது என்னை தொடக்கூட முடியாது. அதனால் நீங்கள் என்னை இப்போவே கொண்டுடுங்க அங்கிள். என்னண்ணே ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், போட்டட்டா இங்கேயே? போட்டோ அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சுண்ணே. சரி, பையனை தூக்கிட்டு உள்ள வாடா. தூக்கிட்டு வாடா. அண்ணா வந்துடுவானா? வெயிட் பண்ணுவோம். வந்த உடனே போட்டு அந்த 5 ரூபா லேபிள் எடுக்க என்ன ஐடியாவோ அதை பண்ணுவோம். கண்டிப்பாக அது உங்களால் முடியாது. அண்ணே பொடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கானே. அவங்க அப்பா வந்தால் தொடக்கூட முடியாதான். சேர் எடுத்து போடுறா. தம்பி டேய், உன் கண்ணு முன்னாடியே உங்க ஒப்பனை போடுறேன், பாக்குறியா? அண்ணா நம்மளால யாரோ குத்தி போட்டிருக்காங்கண்ணா. டேய், என்ன சத்தன் பாடுறா? அப்போ புதுசாக யார் வந்தாலுமே குத்தி போட்டுரு. இந்தா முடிச்சிட்றா. என்ன ஏன்டா குத்துன? நீ தானே சொன்ன யாரை பார்த்தாலும் குத்த சொல்லி. போடா. அப்போ இப்படி பண்ணிட்டான். என்ன பண்ற? அப்புவா? இது அப்போ இல்லை, இது எங்கள் அப்பா. ஏய் என்ன ப்ரோ இது? அண்ணே அண்ணே, அப்போ இவன் தான் துறை. என்னோட பேர் துரை. இது என்னோட மாமா ரவி. நான் பைரவன்கிட்ட தான் தொழில் பண்ணேன். பைரவன் சிட்டியில் இருக்க எல்லா இல்லீகல் பிஸ்னஸும் பண்ணி தனக்கான ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருந்தான். ஒரே நாளில் 5 கோடி ஹவாலா பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில் தனக்கு எதிராக இருந்தவங்களை கொலை பண்ணி அமௌண்ட் கைமாற்றணும். அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பேங்க் மேனேஜர் சப்போர்ட் பண்ணாததால் அவனை நாங்கள் கொலை பண்ணோம். அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆனதும் அதை கைமாத்துற வேலையை நானும் எங்கள் மாமா ரவியும் பண்ணோம். பழைய 5 ரூபா நோட். இதுதான் பிளாக் மார்க்கெட்டோட ஐடென்டி லேபிள். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அது பைரவங்கிட்ட தான் போகும். ஆனால் இந்த தடவை அது என்னோட கைக்கு வந்துச்சு. என்னோட தொழில் திறமையை பார்த்துட்டு ப்ராஜெக்ட் மெயின் டீலர் அதை என்கிட்ட கொடுத்தான். பைரவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு அப்போது எனக்கு தெரியாது. கவிதா என்னோட ஒய்ஃப்.
என்னோட வாழ்க்கையில் தவறி போய் வந்தவ. வானம் போதாதன்பே தாயாக நீ என்பே உயிரினை உயிலாய் தருவேன் கண்ணே என் இருதய பாதினி என் உயிரினும் மேலினி உன் அன்பெனும் சிறையினில் கைதாகினே காலம் ரணங்களை தூவும் நீ தரும் காதல் துணையென வேண்டும். கவி, இதை பார்த்தியா? என்ன இது பழைய 5 ரூபாய் நோட்டு? இதில் இருக்கிற சீரியல் நம்பர் தான் இந்த சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுற பவுடரோட ஐடென்டி லேபிள். இப்போ இது என்னோட கையில். இது எப்பவுமே பைரவன் கிட்ட தானே பார்த்துருக்கேன், உங்ககிட்ட எப்படி? என்னோட வேலை அப்படி. என்னோட திறமைக்கும் தெளிவுக்கும் கிடைச்ச பரிசு தான் இது. இதுக்கு பைரவன் என்ன சொன்னார்? நமக்கு அப்புறம் ஒருத்தன், அதுவும் நம்ம பையனே வந்துட்டான்னு சந்தோஷம்தான். இல்லை துரை, எனக்கு என்னமோ அது சரியாக படலை. இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது. என்ன கவி உளர்ற? ஆமாம் துரை, இந்த வேலை நமக்கு வேணாம். நம்ம பையனை கூப்பிட்டு சொந்த ஊருக்கே போயிடலாம். ஏன் பயப்படுற? இதனால் நாங்கள் உங்களையோ இல்லை நீங்கள் எங்களையோ இழந்துட்டா என்ன பண்ணுறது? இந்த ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு விளைக்கிறேன். இந்த ஒரு ஆர்டர் முடியறதுக்குள்ள எனக்கோ இல்லை நம்ம பையனுக்கோ இல்லை உங்களுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன கவி பேசுகிற? என்னை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு ஒன்றும் ஆகாது, எங்களுக்கு, எனக்கு, நம்ம பையனுக்கு வேணாம் தர. சொல்கிறத கேளு, நம்ம பையன் வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். நான் பண்ணுற அடுத்த ப்ராஜெக்ட் கவிதாவுக்கு பிடிக்கல. கவிதா சொன்ன காரணம் எனக்கு நியாயமாக என்ன இருந்துச்சு. சொல்ற? ஆமாங்க ஐயா, கொஞ்ச நாள் தொழிலை விட்டு சொந்த ஊருக்கே போயிடலான் இருக்கேன். இங்கே இவ்வளோ வேலை இருக்கு, 2 கோடி ரூபாய் சரக்கும் கையில் இருக்குது, மறந்துட்டு பேசுறியா? இல்லையா, அந்த ஐடென்டி லேபிளில் திரும்ப நான் டீலர்ட்டே கொடுத்துடலான் இருக்கேன். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதியா? டேய் ஏண்டா, உன்னை ஆளாக்கி விட்டதே நாங்கள் தான். லேபிள் எங்கள்கிட்ட தராம டீலர்ட்ட கொடுப்பியா? அடிங்க துரை, அதான் சொல்லிட்டேல, போய் குடும்பத்தை போய் பாரு. துரை, என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. எனக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ. சொல்லுங்கய்யா. கன்னியாகுமரியில் சரக்கு டெலிவரி ஆயிடுச்சு, இன்னும் பேமெண்ட் வந்து சேரல, 10 நாள் ஆகுங்கிறான். ஒரு 3 நாளில் முடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமா? சரி பரவாயில்ல, போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் முடிச்சு கொடுத்துட்டே போகிறேன். அதுதான் தர. என்னை கன்னியாகுமரி அனுப்பிச்சிட்டு பைரவன் என் வீட்டுக்கு வந்திருக்கான். என்னோட கவிதாவை கொண்டுட்டு என் பையனை தூக்கிட்டு போயிட்டான்னு ரவி மாமா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பிளான் பண்ணி கன்னியாகுமரி அனுப்பிட்டு கவிதாவை கொண்டுட்டானுங்க அந்த பைரவன். அவனை விட்டுறக்கூடாது மாப்பிள்ள, கொன்னே ஆகணும். பாம்பு காலை சுற்றி இருந்தால் பரவாயில்ல, கழுத்தை சுற்றி இருக்கு. பக்குவமாக தான் எடுக்கணும். கவிதாவை விட்டுட்டேன், கவினை விட்டுற மாட்டேன். எனக்கு என் பையன்தான் முக்கியம்.
அடடா வா துரை, என்ன இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன? என்னோட பையன் இருக்கான், பத்திரமா இருக்கான். ஏன்னா அவனோட மதிப்பு 2 கோடி இல்லை. என்ன துரை புரியல? 2 மாசத்துல மொத்த சரக்கே டெலிவரி பண்ற. சரக்கோட மதிப்பு 2 கோடி. அது மட்டும் இல்ல, பவுடரோட ஐடென்டி லேபிளும் சேர்த்து எங்கிட்ட கொடுக்குற. அதுக்கப்புறம் உன் பையனை எங்கிட்ட இருந்து மீட்டிட்டு போ. 2 மாதத்தில் உங்கள் வேலையை முடிச்சு கொடுக்குறேன். துரை போடா. துரை என்னடா எந்திரி. டேய் போடா, நிக்காம கிளம் போ. வா வா வா. ரெண்டு மாசத்துல 2 கோடி ரூபா சரக்கு எப்படி மாப்பிள? நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் செல்வா மட்டும்தான். செல்வாவா? மெட்ரோ சிட்டி அவுட்டரில் செல்வா கேங் இருக்கு. அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. என்ன அவங்கக்கிட்ட எடுபடியே சேர்த்து விட்டுரு. மெயிலில் நான் ஆர்டர் கொடுத்துட்றேன், நீ சப்ளை பண்ணிடு. செல்வா கேங் டெலிவரி பண்ணிடுவாங்க. ப்ராஜெக்ட் கடைசி ஆர்டர் தரும்போது ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண அவங்கள தூண்டி விடு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, விட்டுறாதீங்க. சின்னப்பாக்கு ஐடியா கேட்பானுங்க. துரையை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? இப்போ என் பையன் இருக்கிற ஏரியாவை சொல்லி கடத்த சொல்லிவிட்டு பையனை தூக்குனா துரை வருவான்னு அவங்கள நம்பவே. அவன் பையனை தூக்குனா கண்டிப்பாக அவன் வருவான். துறையோட டீல் பேசி பவுடரோட ஐடென்டி லேபிள் வாங்க முடியும்னு அவங்களே பிளான் பண்ணுவாங்க. சூப்பர் டீல். ஆமாண்ணா, இதை விட்டுற வேணாம். அப்போ ஐடென்டி லேபிள் அவங்கள்ட்ட தரப்போறியா? எனக்கு பையனை விட எதுவும் பெருசு இல்லை. போதாதன்பே தாயாக நீ என்பே உயிரினை உயிராய் தருவேன் கண்ணே என் இருதய பாதினி என் உயிரினும் மேலினி உன் அன்பெனும் சிறையினில் கைதாகினே. போடுங்கடா அவனை. இவன் சொன்னாங்க சிக்கனையா தனியா. போதும் நிறுத்து. என்ன செல்வா புரியலையா? துரை ஐடென்டி லேபிள உனக்கு தான் கொடுக்கலான்னு பார்த்தான். ஆனால் நீயும் பைரவன மாதிரி அவன் பையனை கொல்ல பார்த்த. அதான் உனக்கு இந்த நிலைமை. இதாண்டா துரை. என்ன மன்னிச்சிரு, உன் பையனை கொல்ல நினைச்சது தப்பு தான். அந்த 5 ரூபா லேபிள மட்டும் எனக்கே கொடுத்துரு. சின்ன பையனை கூட பார்க்காம கழுத்து இருக்க நினச்சவன்டா நீ. உன்னை எப்போ சும்மா வர்றது?
வேணாம். நான் யாரும் தெரியும்ல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. என்ன மாப்பிள்ள, சொந்த ஊருக்கே கிளம்பிட்டியா? நான் பண்ணுற தொழில் பெத்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, கட்டின பொண்டாட்டிக்கும் பிடிக்கல. எங்கே என் பையனுக்கும் பிடிக்காம போயிருமான்னு பயமாக இருக்கு மாமா. திமிரா கெத்தா நாம் பண்ணுறதா கரெக்டுன்னு இருந்தோம். ஆனால் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யார், நம்ம வாழ்க்கை என்ன, அது எப்படி வாழணும்னு தெரியுது. துறை மாதிரி ரவுடியாக இருக்கிறத விட அப்பு மாதிரி கோமாளியாக இருந்துடலாம் மாமா. அப்போவாவது என் பையனுக்கு என்ன பிடிக்கும்ல. துரை துறை என்றைக்கும் செத்துட்டான் மாமா. அப்பா அந்த ஸ்டிக் எடுங்க. ஸ்டிக் எதுக்குடா? அவங்க மண்டையை உடைக்க. டேய் 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 என்னடா சொல்ற? டேய் சொல்றத கேளுடா. டேய் கவி சொல்றத கேளு. டேய் என்னையடா விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ வாங்கடா, நான் துரையோட பையன்டா. மாப்பிள்ள, துரை என்னைக்குமே சாக மாட்டான்.